ஹே கைஸ், வெல்கம் பேக். ரீசெண்ட் டேஸாகவே ஸ்மார்ட் வாட்சோட மார்க்கெட் பெரிய அளவுக்கு மவுஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. மக்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டி அது கிரியேட் ஆனால் பரவாயில்ல, பட் பிராண்டே ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்மார்ட் வாட்சஸ் லான்ச் பண்ணி அதையும் பயங்கரமாக ஃப்ளட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரே பிராண்ட்லேருந்து நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 ரூபாய் டிஃபரன்ஸ்லேயே வாட்சஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்மார்ட் வாட்சஸோட பிராண்ட் நம்ம பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாருமே ஒரு புது வாட்ச் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இதில் நம்ம பார்த்தோன்னா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் பேண்டாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்சஸாக இருக்கட்டும், ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சில பேர் எல்லாமே கடமைக்கு நானும் லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. இப்போ ரீசெண்டா ஃபயர்போல்ட்னு ஒரு பிராண்ட்ல இருந்து ஃபயர்போல்ட் நீஞ்சான்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் 1800க்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பட் அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. சில பேருக்கு எல்லாமே நான் அந்த 1800 ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஃபயர்போல்ட் நீஞ்சா ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ ஃபயர்போல்ட்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த நீஞ்சா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸோ பாக்ஸ் மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். நம்ம பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ப்ராடக்ட் கூடவே பிராண்ட் அம்பாசிடரும் போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் 1.3 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபுல் மெட்டல் பாடின்னு சொல்கிறாங்க. பில்டெல்லாம் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணலாம். SPO2க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் டச் டு வேக்கு ஃபுல் டச் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறாங்க. பட் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நம்ம பாக்ஸோட பேக் சைடு வந்தோம்னா MRP 4,999 போட்டிருக்காங்க. பட் இதை 1,800க்கு ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பின்னாடி. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் சைனாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இங்கே சைனான்னு போட்டிருக்கு. ஸோ இதை அவங்க இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பட் ரொம்ப ஒரு குட்டியான பாக்ஸாக தான் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வாட்ச் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்குது வாட்ச் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் வெளியில் எடுப்போம். வாட்ச் மேலே சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி இருக்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் உள்ளே ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் டீசெண்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா மேக்னெட்டிக் பின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னு இதை படித்து பார்க்கலாம். வாரண்டி கார்டு ஒன்று இருக்குது. 3 months கானாக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பேக் கூட கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Z5யோட சப்ஸ்கிரிப்ஷன் பேக் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா போல்ட் ப்ளே ஆப்போட மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய காம்ப்ளிமெண்ட்ரியாக கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயமாக தான் இருக்குது. ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வர்த்தாக இருக்கும்னு செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ நம்ம வாட்ச் போடலாம். வாட்ச் பின்னாடி ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்ச் கம்ப்ளீட்டாக டச்சில் தான் இருக்குது. டச் பண்ண உடனே சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது வாட்ச்க்கு. அதுக்கப்புறமா ஸ்ட்ராப்போட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கம்ப்ளீட்டாக ரப்பரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பின்ன இருக்குது. ஸ்ட்ராப் ரொம்ப மோசமாக இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகே தான். பட் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணலாம். சின்ன ஹெவினஸ் வாட்சில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. வெயிட் பார்த்தோன்னா அரௌண்ட் 46 grams இருக்குது. டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் 1.3 inch இருக்குது. பட் ஒரு ஸ்கொயர் டைலில் கொடுத்துருக்காங்க. இதை வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அந்த சார்ஜிங் பின், அந்த மேக்னெட்டிக் பின்னு, மேலே ஃபயர்போல்ட் அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாப் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவபிள் ஸ்டாப் தான். ஸோ ஸ்டாப் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவபிள் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாப்போட அவைலபிலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸ்டாப் ரிமூவ் பண்ணுறது மாற்றுறது எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்சோட இன்டர்ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே தான். இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு டீசெண்டான டிஸ்பிளே குவாலிட்டி இருக்குது. வாட்சில் நோட்டிஃபிகேஷன் பார்க்குற மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேனல் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் வேக்கப் ஆகும். ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ வாட்சோட மெனுவெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா வாட்ச் நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறமாவே வேக்கப் ஆகும். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மெனுக்குள்ளே போய்டும். அதே மாதிரி கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணாலுமே மெனுக்குள்ளே தான் போகும். ஸோ இந்த மெனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மெசேஜஸ் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெதர் ரிப்போர்ட் ஒன்ஸ் நீங்கள் வாட்சை ஃபோனோட பேர் பண்ணிங்கன்னா வெதரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷட்டர் இருக்குது. ஷட்டர் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா அந்த கேமராவோட ஷட்டர் மட்டும் நம்ம வாட்ச்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமர் இருக்குது.
அதுக்கப்புறமா வந்து சுவிட்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்சில் வந்து நம்ம வாட்சோட ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீசெட் இருக்குது, பவர் ஆஃப் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட் வந்து நம்மளால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஹார்ட் ரேட் செக் பண்ணுதான்னு பார்ப்போம். ஹார்ட் ரேட் பார்த்தோன்னா நார்மலாக தான் காட்டுது. பட் இன்னொரு வாட்சோட நான் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து பிபி பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா SpO2 வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாமே வந்து அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குது நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து டோட்டல் செட்டிங்ஸே அவ்வளோதான். ட்ரைனிங் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் மோட்குள்ளே வந்தோம் அப்படின்னா என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா வாக்கிங், ரன்னிங் இருக்குது, சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், ஃபுட்பால். மொத்தமாக வந்து ஒரு 7 இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவுட் மோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், அதுக்கப்புறமா வந்து பேட்மிண்டன். இந்த 5 ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ஆக்டிவிட்டியோட ட்ராக்கிங்லாம் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்படியே நம்ம லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப் ட்ராக்கிங் காட்டுது. ஸ்லீப் ட்ராக்கிங் அப்புறம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த எவ்வளோ கேலரி வந்து பர்ன் பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து எக்ஸசைஸ் நம்ம எதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் அந்த எக்ஸசைஸ் அந்த ஆக்டிவிட்டியில் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் காட்டுது. நம்ம லெஃப்ட்டு ரைட்டு ஸ்வைப் பண்ணாலே வந்து இது மட்டும் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் எதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெசேஜஸ்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட்ச் வந்து நான் ஃபோனோட பேர் பண்ணுறேன். இந்த வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோன்னா DAFitனு ஒரு ப்ளே ஸ்டோர் ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் நம்ம பார்த்தோன்னா உள்ளே போனதுக்கப்புறமா ஸ்டெப்பு எவ்வளோ நடந்திருக்கும், ஸ்டெப் கவுண்ட்டு, ஸ்லீப் டேட்டா, அதுக்கப்புறமா வந்து ரன்னிங் எதாவது போயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது. அதுக்கப்புறமா செகண்ட் பேஜ் நம்ம போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஆட் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு ப்ளூடூத் எனேபிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பேர் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா வந்து வாட்சை ஃபோன் கிட்ட எடுத்துகிட்டு வந்து பேரிங் மட்டும் பண்ணிவிடுங்க. வாட்சை பேர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஈஸியாக வந்து நம்ம பேர் பண்ணிடலாம். வாட்ச் ஃபேஸஸ் நம்ம போய் பார்த்தோன்னா இங்கே வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து வாட்சில் மொத்தமாக 3 ஃபேஸ் தான் இருக்குது. அண்ட் இந்த ஆப்பில் வாட்ச் ஃபேஸ் நம்ம பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பட் வாட்சில் நம்ம பார்த்தோன்னா மொத்தமாகவே வந்து 3 ஃபேஸ் தான் இருக்குது. பட் இதில் நிறைய கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட பில்டு குவாலிட்டி நம்ம எடுத்தோம்னா வாட்ச் வந்து கம்ப்ளீட்டாக அந்த மெட்டலில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு வந்து எந்த ப்ரொடக்ஷன் இருக்க மாதிரி தெரியல. ஸோ இது வரைக்கும் என்னோட யூசேஜில் வந்து ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு ஸ்க்ராட்ச்மே ஆகலை. பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிது அப்படின்னா லோக்கல் ஸ்டோரில் போய் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு யூஸ் பண்ணுறேங்க. ஸ்டாப்போட குவாலிட்டி வந்து ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. பட் ஸ்டாப் வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். டச் டு வேக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இல்லைனா லிஃப்ட் டு வேக் ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனுமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சில பேர் எல்லாமே வந்து ஸ்டாப் கொஞ்சம் டைட்டாக தான் வியர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டைட்டாக நீங்கள் வியர் பண்ணும்போது ஸ்வெட் வந்து சீக்கிரமாகவே ஃபார்ம் ஆகிடுது. அண்ட் வாட்ச் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் அந்த வெயிட் வந்து உங்களுக்கு பழக ஸ்டார்ட் ஆகும். இனிஷியலாக வந்து அந்த ஹெஃப்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து இந்த வாட்சோட டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 1.3 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு குட்டி சைஸ் தான், ரொம்ப ஒரு பெரிய வாட்ச்னு இல்லை. இன்டோர் யூசேஜ்க்கு வந்து கண்டிப்பாக ஃபைன் தான். அவுட்டோரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். மேனுவலாக வந்து நீங்கள் பிரைட்னஸ் வந்து மேக்ஸிமம் செட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஒரு உச்சி வெயிலில் மட்டும் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆக செய்யும். பட் ஸ்டில் நம்மளால் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ண முடியும். வாட்சோட டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. கலர் அக்யூரசி ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. நம்ம பெரிய அளவுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. பட் என்ன ஒரு சின்ன கான்னா வாட்சோட டிஸ்பிளேல வந்து நம்ம எங்கேயுமே வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்க்க முடியாது. நம்ம DAFitனு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே தான் போயிட்டு பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும். அடுத்து நம்ம ஸ்லீப் டேட்டான்னு பார்த்தோன்னா இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய போட் வாட்ச் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அதை விட பெட்டரான ஸ்லீப் டேட்டா இதில் காட்டுது. டீப் ஸ்லீப்போட டைம், லைட் ஸ்லீப்போட டைம், டோட்டல் எவ்வளோ நேரம் நீங்கள் தூணிங்க இந்த டைம்லாம் காட்டுது. பட் ஸ்லீப்க்கு வந்து குவாலிட்டி ஸ்கோர்னு சொல்லிட்டு ஆப்பில் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டேட்டாலாம் அதுவும் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இம்ப்ரெசிவாகவே இருக்குது. அடுத்து நம்ம ஆக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ஆக்டிவிட்டி டைமில் வந்து ஹார்ட் ரேட் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லை, கொஞ்சம் இன்அக்யூரேட்டாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்டையும் வந்து நம்ம பார்க்கணும். நார்மலாக வந்து நீங்கள் ஸ்டெப் கவுண்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எல்லாமே வந்து ஃபைன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து நம்ம சைக்கிளிங் எல்லாம் போனோம் அப்படின்னா சைக்கிளிங் போகும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹார்டான டெரைனில் வந்து கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளைஓவர் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் கண்டிப்பாக வந்து நார்மலாகவே கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஹார்டான சிச்சுவேஷன் வந்து ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ நார்மலாக ஆக்டிவிட்டி பண்ணாத டைமில் ஹார்ட் ரேட் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து போட் வாட்ச் டெல்டா கவர் பண்ணியிருந்தோம். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட் இதெல்லாமே வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஒர்க் அவுட் மோட்னு பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 7 ஒர்க் அவுட் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங் இதெல்லாமே போகும். பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பிபி, SpO2 இதெல்லாமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதோட அக்யூரேசி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது.
இதில் ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து இதில் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஆப்போட சிங்க் ஆகிடுது. வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஆப் வழியாக நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி சார்ஜிங் டைம் மட்டும் பார்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் வீட்டில் இருக்கக்கூடிய 5 வாட் இல்லை 10 வாட் சார்ஜர் வழியாக சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் டெய்லி நீங்கள் 1 ஹவர் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அந்த டேட்டா வந்து சிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோனோட பேர் பண்ணிவிட்டு மற்ற டைம் வந்து நீங்கள் பேர் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் வருது. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோனோட கண்டினியூஸாக நீங்கள் பேரிங்லேயே வச்சுருக்கீங்க அப்படின்னா 1.5 2 டேஸ் வரைக்கும் வந்து பேட்டரி லைஃப் வருது. பேட்டரி லைஃப் நம்ம பார்த்தா கூட இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அபவ் ஆவரேஜாகவே இருக்குது. நான் வாங்கின ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 1800க்கு வந்து இதை இனிஷியலாக அந்த சேல் டைமில் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா 2000 rupees போட்டிருக்காங்க. திரும்பி வந்து இதே மாதிரி 1800 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் என்ட்ரி லெவலில் வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்சை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஆக்டிவிட்டிக்கும் வந்து இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய போட் வாட்ச் டெல்டா விட இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. என்ட்ரி லெவலில் ஆக்டிவிட்டி இந்த அளவுக்கு பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். சப்போஸ் வந்து உங்கள் பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் பேண்டு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஆக்டிவிட்டிக்காக ஒரு டிவைஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மீ பேண்ட் 5 போகலாம். அதில் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பட்ஜெட் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்ட்ரி லெவலில் வந்து ஒரு வாட்சை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Fireboltt Ninja இதை கன்சிடர் பண்ணலாம். பியூர் ஆக்டிவிட்டிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படியே இதை விட கொஞ்சம் டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும். டபுள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல பெட்டரான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இந்த Fireboltt Ninja பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.